ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சூர்யா சாரோட மரண வெயிட்டிங்கில் இருக்கும் கங்குவா படத்தை பற்றி ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 3 பேர்கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த 3 பேர் என்னென்ன அப்டேட்ஸ் கங்குவாவை பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ் கங்குவாலேருந்து இன்னும் என்னடா அப்டேட் வரல அப்படின்னு நீங்கள்லாம் காத்துட்ருப்பீங்க. ஆக்சுவலாக இன்னும் டப்பிங் ப்ராசஸ் முடியல நண்பாஸ். டப்பிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் படத்துலேருந்து ஒரு அப்டேட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து தற்போது ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. மோஸ்டா அடுத்த மாதம் படத்துல இருந்து அப்டேட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் மோஸ்டா எந்த அப்டேட்டும் வராது அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. ஸோ ஆல் சூர்யா சார் ஃபேன்ஸ் அடுத்த மாதம் வரை வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பாஸ், இப்போ உங்களுக்காக கங்குவாவை பற்றி அந்த 3 பேர் என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துருவோமா. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஜோதிகா அவர்கள் கங்குவாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படத்தோட சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். சினிமா வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை வந்து முதல் முறையாக கங்குவா மூலியமாக பார்க்க போகுது. சூர்யா சார் வந்து இந்த படத்துக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படமும் ரொம்ப அருமையாக வெல் மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் ஜோதிகா வந்து கங்குவாவை பற்றி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டரான டிஎஸ்பி அவர்கள் வந்து ரீசெண்டாக கலாட்டா அவார்ட் ஃபங்க்ஷனில் படத்தை பற்றி என்ன அப்டேட் கொடுத்துருக்கிறாருன்னா, சார் கங்குவா வந்து எப்படி வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறப்போ, ஒரு அமேசிங்கான எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிமா நீங்கள் கங்குவாவை வந்து எதிர்பார்க்கலாம். சூர்யா சார்லாம் வந்து வேற லெவலில் கலக்கியிருக்கிறாரு. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் கங்குவா. சிறுத்தை சிவாலாம் தெரிக்க விட்டுருக்கிறாரு அப்படின்னு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் டிஎஸ்பி அவர்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்கிறாரு கங்குவாவை பற்றி. அண்ட் ஃபைனலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஓனரான சக்திவேல் அவர்கள் வந்து கங்குவாவை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ படம் 2024 ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நான் சில சீக்வன்ஸ் பார்த்தேன். அது வந்து கங்குவா வந்து ஒரு அடுத்த கட்ட சினிமாவாக இருக்கும். நம்ம பாகுபலி இதெல்லாம் பார்த்தோம்ல. நான் இதை சொன்னால் கூட ஏதோ க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தெரியும். ரியலாகவே மிரட்சியாக இருக்கும். நான் அதுக்கு மேலே அதை சொல்லலை. ஏன்னா அடுத்தடுத்த கிளிம்ஸ் வரும் பொழுது எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. கங்குவா வந்து ஒரு சாதாரண படமாவோ இல்லை ஒரு பெரிய பட்ஜெட் படங்களில் ஏதோ வந்து போகிற படமாவோ இருக்காது. ஒரு ட்ரெண்ட் செட்டராக தான் இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா முழுக்கவும். அது மட்டும் இல்லாமல் 3Dல படத்தை ரிலீஸ் பண்ண போறதாவும் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது சொல்லிட்டாங்க. 10 லாங்குவேஜுக்கு மேலேயும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கும் போது அதோட உருவாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் ரிலீஸ் டைம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரிலீஸ் டைம் வந்து ஆக்சுவலாக ஞானவேல் சார் சொல்லும்போது ரிலீஸ் டைத்தை அதனால தான் கொஞ்சம் டைமே எடுக்கிறாங்க. நிறைய மொழிகளில் பண்ணுறாங்க. அதுக்கான டைம் தேவைப்படுது. அவரோட ப்ரொமோஷனல் பிளான் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து அப்படி யோசிக்கிறாரு. அதில் வந்து ஹிந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. அது ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணாலே வந்து பெரிய பெரிய விஷயமாக ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இது வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறத தாண்டி பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஞானவேல் சார். வழக்கமாக இப்போ எல்லாம் என்னென்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். இப்போ வந்து என்னென்னா கங்குவா வந்து பேன் இண்டியா ஃபிலிமுக்கு தாண்ட ஒரு விஷயமா ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் அவரோட விஷனாக இருக்குது, நான் அவர்கிட்ட பேசின வரைக்கும். ஓகே, ஸோ ரசிகர்கள் கேள்வியே இது மட்டும்தான். கங்குவா 2024 வந்துருமா? கண்டிப்பாக. ஓகே, இந்த வருஷம் கன்ஃபார்ம் கண்டிப்பாக வந்துடும். ஓகே சார். என்னன் பாஸ், கண்டிப்பாக இந்த வருஷம் கங்குவா ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல் சூர்யா சார் ஃபேன்ஸ், தரமான சம்பவம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மோஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் நண்பாஸ். அடுத்த மாதம் படத்துலேருந்து ஒரு தரமான அப்டேட்டை எதிர்பார்த்துட்ருங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரோலெக்ஸ் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.